சங்கீதம் 122 முதல் வசனம். 122:1. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். இன்னைக்கு சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு தெரிஞ்ச உடனே எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருந்தீங்க? எத்தனை பேர் விருப்பத்தோடு, எத்தனை பேர் வாஞ்சையோடு இருந்தீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருந்துச்சா? அப்பா ஞாயிற்றுக்கிழமையா, அதுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சா, இன்னைக்கு மறுபடியும் இப்பதானே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது, அப்படியெல்லாம் நினைப்பு இருந்துச்சுன்னா இந்த வசனம், ஆண்டவருடைய வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது எப்படி இருந்தாங்களா? மகிழ்ச்சியா இருந்தாங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கவங்க கைப்பிடிச்சு மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்ககிட்ட சந்தோஷமா, முகத்தை சந்தோஷமா வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா இருங்க, பி ஹாப்பி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் நன்றி அப்பா, நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவன், நம்மை திருப்தியாக்குகிற நல்ல தகப்பன். ஆண்டவர் அவருடைய ஆலயத்தில் வைத்து ஆண்டுடைய பிள்ளைகளை திருப்தியாக்குகிற நல்ல ஆண்டவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம். எல்லாரும் கொஞ்சம் நிதானமா அந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் உங்களுடைய வேதாமத்தை திருப்பி ஆதியாகமத்தின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் 34வது பக்கத்தில் இருக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 22 வரை. வசனங்கள் 10 முதல் 22 வரை. யாக்கோபு பேர்ஷெபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு சொப்பனம் காண்றான். அந்த காரியத்துல என்ன அவன் சொப்பனத்துல பார்க்கிறான்? இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீ எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். வேதத்துல நாம் வாசிக்கிறபடி ஒரு முக்கியமான சம்பவத்தை நாம் வாசித்த இந்த வசனங்கள்ல ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். யாக்கோபு பிரயாணம் பண்ணி போகும்போது
அந்த பிரயாணத்துல அவன் களைப்படைந்தவனாய் அந்த மாலை நேரம் அதுக்கு மேல பிரயாணப்பட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல வரும்போது அவன் எவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டானோ அந்த இடத்துல கிடைத்த ஒரு கல்லை தலைக்கு வைத்து அந்த இடத்திலேயே அவன் அப்படியே தூங்கிட்டான், அயர்ந்து தூங்கிட்டான். அவன் தூங்கும்போது அவனுக்கு ஒரு சொப்பனம் உண்டாகிறது. அந்த சொப்பனத்துல அவன் காண்கிற காரியம், அவன் சொப்பனம் கண்டான், இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டது. 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். அந்த சொப்பனம் முடியும் போது 16வது வசனத்துல யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இது என்னவா? ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்துல அவனோடு கூட இடைப்பட்டு ஒரு பரம தரிசனத்தை அவனுக்கு காண்பித்த அந்த இடத்தை குறித்து ஆங்கிலத்துல சொல்லும் போது இது பயங்கரமா இருக்கிறதுன்னு தமிழ்ல போட்டிருக்குது, ஆசம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆசம்னா ரொம்ப அற்புதமாய், ரொம்ப விசேஷித்த விதமாய், ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு இடமாக காண்பிக்கப்படுகிற அந்த இடத்தை அவன் சொல்லுகிறான், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் அப்படின்னு சொல்லி 19வது வசனத்துல பாருங்க, அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத் அப்படின்னு சொல்றது வீடு, ஏல் அப்படின்றது தேவனை குறித்த, தேவனுடைய நாமத்தை குறித்த வார்த்தை. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, பெத்தேல் என்று அதற்கு பெயர் கொடுத்தான். நம்முடைய திருச்சபையை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம், நான் திருநெல்வேலியிலிருந்து பிரயாணப்பட்டு வர்றேன். இங்க ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கும்படிக்கு முதல்ல 2 வீலர்ல வர்றதா இருந்துச்சு. மழையை பார்த்துட்டு வேற கார் எடுத்து வர்றேன். வழியில எல்லாம் பயங்கர மழை. அந்த மழையுடைய அளவை பார்க்கும்போது இங்க இருக்கிற ஜனங்களுடைய அளவை நான் யூகித்துட்டு வந்தேன். என் யூகத்தை எல்லாத்தையும் நீங்க மாத்திட்டீங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? செம மழையா இருக்குது. எவ்வளவு பேரு தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய வீட்டிற்கு வர முடியும்னு தெரியல அப்படின்னு ஒரு யோசனையோடு தான் நான் டிரைவ் பண்ணி வந்துட்டு இருந்தேன். தேவனுடைய வீட்டிற்கு அடுத்த காரியத்துல, தேவனுடைய வீடாகிய திருச்சபைக்கு அடுத்த, ஆலயத்திற்கு அடுத்த காரியத்துல ஆண்டுடைய பிள்ளைகள் உண்மை முத்தமுமாய் அந்த மாதத்துடைய முதல் ஆராதனையில ஆண்டுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே உங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவனுடைய வீட்டிற்கு அடுத்த காரியத்தை குறித்து இன்றைக்கு திருச்சபையில, இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை ஆண்டவர் தந்து, தேவனுடைய வீடு என்கிற இந்த சத்தியத்தை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் திருவுளம் பற்றினார். இன்றைக்கு ஆண்டவருடைய வீட்டை குறித்து, தேவனுடைய வீடாகிய பெத்தேல், தேவனுடைய வீடாகிய இந்த சபையை குறித்து ஆண்டுடைய காரியங்கள் என்னென்ன அப்படின்றத குறித்து நாம் வேதத்தின் வெளிச்சத்துல ஆண்டவர் தருகிற அந்த நேரத்துக்குள்ள பார்க்க போகிறோம். உள்ளபடியே தேவனுடைய வீட்டை குறித்த உங்களுடைய பக்தி வைராக்கியம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்குது. கரங்களை தட்டி ஒரு விஷயம் உங்களுக்கே கூட நீங்க மீண்டுமாக அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வீடு, இந்த தேவனுடைய வீட்டை குறித்து ஆண்டவர் வேதத்தின் வெளிச்சத்துல ஒரு சில காரியங்களை நம் கூடுமான மட்டும் இந்த வாசித்த இதே வேத பகுதி ஆதியாகமம் 28 இருந்து மட்டும்தான் அநேக வசனங்கள் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நிதானமா ஆண்டுடைய பிள்ளைகளா இந்த ஆதியாகம புஸ்தகத்துல தேவனுடைய வீட்டை குறித்து என்னென்ன காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கின்றதை பார்த்து அந்த வெளிச்சத்துல நம்மை நாம் நிதானித்து பார்த்து நம் ஆராதனையின் தொடர்ந்த பகுதிகளில் நம் முன் செல்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது பகுதி, தேவனுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு? 17வது வசனம், அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல்.
தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஏற்படுத்தி தந்திருக்கிற அவருடைய வீடாகிய திருச்சபை எப்படிப்பட்ட தன்மையுடையதா இருக்கிறது? இது வானத்திற்கு வாசலாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நானே வாசல், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதானிடத்தில் வரான் என்பதாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டுடைய வசனம் இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் நமக்கு சொல்லி தருகிற ஒரு முக்கியமான காரியம், தேவனுடைய வீடாகிய இந்த சபையானது வானத்தின் வாசலாக இருக்கிறது. அவன் கண்ட அந்த சொப்பனத்திற்கு அடுத்த காரியத்தை பாருங்க, 12வது வசனத்துல, இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அப்போ ஒரு ஏணி வைக்கிறதற்கு கீழே ஒரு இடம் வேணும், அதுடைய நுனி வானத்தை எட்டி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உயரமான ஏணிக்கு ஒரு அடித்தளமாக, ஒரு ஆதாரமாக ஆண்டவர் பூமியில ஒரு ஸ்தானத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். வானத்திற்கு ஆண்டுடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் தருகிற மேலான வெளிச்சத்திற்கு நேராய் ஆண்டவர் தருகிற ஆவிக்குரிய அப்படிப்பட்ட உயரங்களுக்கு நேராக படிப்படியாய் ஒரு தேவ பிள்ளை போகும்படிக்கு ஆண்டவர் பூமியில ஆதாரமாய் ஏற்படுத்தி தந்திருக்கிறது தேவனுடைய வீடாகிய திருச்சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகணும்னு ஆசை இருக்கும். இருக்குதா? அல்லேலூயா. இருக்குதா? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும் நம்ம என்ன செய்வோம்? எப்பா போன வருஷம் எல்லாம் போனதெல்லாம் போட்டும்பா, இனி இந்த வருஷம் நான் இதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்வேன், இனிமேல் நான் ரெகுலரா ஜெபிப்பேன், இனிமேல் நான் ரெகுலரா வேதம் வாசிப்பேன், இனிமேல் நான் சர்ச்சுக்கு டயத்துக்கு போயிடுவேன், இனி ஒரு சர்ச்சு ஒரு ஞாயிறு ஆராதனை விடாம நான் தொடர்ந்து அட்டன் பண்ணுவேன். இப்படி ஒவ்வொரு காரியத்துல ஆவிக்குரிய அப்பியாசங்களாய், ஆவிக்குரிய ஒழுங்குகளாய் நம் தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய அனுபவத்துல வளரணும், பெருகணும் என்பதை ஆசைப்படுவோம். இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க இந்த காரியங்கள் எல்லாம் சரியா செய்வாங்க, இன்னும் நான் ஆண்டவருக்குள்ள வளரணும், இன்னும் நான் ஆண்டவரிடத்திலிருந்து காத்திருந்து வரங்களை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டுடைய கிருபையை இன்னுமாய் சார்ந்து கொள்ளணும், இன்னும் கர்த்தருக்கென்று பலத்த விதத்துல நான் ஊழியம் செய்யணும், கர்த்தர் என்னை குறித்து மகிழத்தக்க விதமாய், என்னில் கர்த்தர் மகிமைப்படும் விதமாய் நான் கர்த்தருக்கென்று பலத்தவைகளை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெறுகிற அனுபவத்துல நான் இன்னும் உயர்ந்து போகணும்னு சொல்லுவாங்க. அப்படி எதிர்பார்ப்பாங்க, அப்படி பொருத்தனைகள் பண்ணுவாங்க, இந்த வருஷமாவது நான் இப்படி எல்லாம் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அப்படிப்பட்ட வாஞ்சை விருப்பம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த உயரங்களுக்கு, உன்னத அனுபவங்களுக்கு படிப்படியாய் ஏறி போகிற ஒரு ஸ்தலமாக, ஒரு ஆதாரமாக ஆண்டவர் இந்த பூமியில ஏற்படுத்தி தந்திருக்கிற அந்த வழிமுறை, இந்த பூமியில அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற திருச்சபை. அல்லேலூயா. உங்களுக்கு எந்த அளவுக்கு இதுல உறுதி இருக்குதோ தெரியல, இந்த திருச்சபை, இந்த ஊழியங்கள் என்னை ஆவிக்குரிய விதத்துல உருவாக்கிட்டுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இந்த திருச்சபை, இந்த ஊழியங்கள் என்னை ஆண்டவருக்குள்ள படிப்படியாய் உருவாக்கிற்று அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரை பார்க்கலும் நான் தைரியமா கர்த்தருக்கு முன்பாக சொல்ல முடியும், இந்த ஊழியங்கள், இந்த திருச்சபை என்னை கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல அநேக விதத்துல உருவாக்கி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் வானத்தின் வாசலாக தேவாலயத்தை, அவருடைய வீடாகிய இந்த திருச்சபையை ஏற்படுத்தி ஒரு தேவ பிள்ளையாய் நாம் படிப்படியாய் அந்த ஏணியில ஒரு முனையில அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறதாக இந்த சொப்பனத்துல பார்க்கிறாங்க. ஆவிக்குரிய அனுபவத்துல ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை கிட்டி சேருகிற அனுபவத்துல ஒரு தேவ பிள்ளை வளரும்படிக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல திருச்சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மணவாளனை எதிர்பார்த்து காத்திருக்கிற மணவாட்டியாக, அந்த மணவாளனை எதிர்நோக்கி காத்திருக்கிற மணவாட்டியாக
ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வருகை இன்றைக்கு இருக்குமானால் நான் அவரோடு கூட இருப்பேன் என்று தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற மனவாட்டியாக ஆண்டவர் திருச்சபையை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த திருச்சபையாகிய மனவாட்டியாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த திருச்சபையில் வைத்து உருவாக்கப்படுகிறார்கள். திருச்சபை வானத்தின் வாசலாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் உமக்கு நன்றி அப்பா. இந்த வானத்தின் வாசல் ஆண்டவருக்கு நேராக, அவருடைய மகிமைக்கு நேராக நம்மை நடத்தி செல்லுகிற ஒரு முக்கியமான தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு நல்ல ஆதாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 66வது அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 66:1. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? 103வது சங்கீதம், சங்கீதம் 103:19. ஏசாயா 66 வானம் எனக்கு சிங்காசனம் என்பதாக சொல்லுகிறது. அந்த தேவனுடைய சிங்காசனத்திற்கு படிப்படியாக ஒரு தேவ பிள்ளையை அழைத்து செல்லுகிற ஸ்தலமாக ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்தை இந்த பூமியில ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். 103வது சங்கீதம் 19வது வசனம். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வானத்திற்கு, அந்த வாசலுக்கு, வானத்தின் வாசலாய் இருக்கிற திருச்சபை வழியாக ஆண்டவர் ஸ்தாபித்து வைத்திருக்கிற சிங்காசனம், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் வானங்களில் அவருடைய சிங்காசனத்தை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். அவரை காண்கிற காரியத்துல, அவரை அறிகிற அறிவுல, இன்னும் கிட்டி சேருகிற அந்த அனுபவத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளை வளர்ந்து பெருகுவதற்கு ஆண்டவர் ஆதாரமாக திருச்சபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ திருச்சபையோடு கூட ஒரு தேவ பிள்ளை எவ்வளவாய் ஐக்கியப்படுகிறார்களோ, திருச்சபையோடு கூட இணைந்து திருச்சபையில வைத்து நான் உருவாக்கப்படுகிறேன் என்கிற சத்தியத்தை உணர்ந்தவர்களாய், இந்த உருவாக்கப்படுதலுக்கு தன்னை விட்டு கொடுத்த தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் திருச்சபையில் வைத்து உருவாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற காரியம் நல்ல விளங்கி கொள்ளணும். திருச்சபைய அட்டன் பண்றவங்க எல்லாரும் உருவாக்கப்படுவாங்கன்னு சொல்லல. திருச்சபையில கர்த்தர் என்னை உருவாக்குவதற்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லி, ஆண்டவரே என்னோடு பேசும், என் கூட இடைப்படுங்கப்பான்னு சொல்லி திருச்சபையில ஆண்டவருடைய உருவாக்கும் கரங்களுக்கு தன்னை முற்றுமுடிய ஒப்புவிக்கிறவர்கள் நிச்சயமாக திருச்சபையில உருவாக்கப்பட்டுத்தான் போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. திருச்சபையில ஒரு ஓரமா சைடுல நின்னுட்டு எதுக்கு போட்டு வம்பு, நானும் வந்தேன்னு காட்டுறதுக்காண்டி ஒரு ஓரமா நிற்போம். அங்கிருந்து என் ஆத்துமாவை சொல்றதுக்கு முன்னாடி வில்லுல இருந்து புறப்பட்ட அம்புகளை போல சிட்டா பறந்துருவோன்னு சொல்றவங்களுக்கு இது அப்ளை ஆகாது. ஆண்டவர் என்னை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி திருச்சபைக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஆண்டவரே நீர் என்னை உருவாக்கும், என்னை இந்த எல்லைகள்ல கொண்டு வைத்திருக்கிறீர், இந்த சபையில நாட்டப்பட்டவளாய் நீர் என்னை வைத்திருக்கிறீர், இந்த எல்லைகள்ல வைத்து நீர் வணையும்படிக்கு நல்ல குயவனாம் உம்முடைய கரத்துல என்னை முற்றுமுடிய விட்டு தருகிறேன்னு சொல்லி யாரெல்லாம் ஆண்டவர் வணையும்படிக்கு தங்களை முற்றுமுடிய விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் திருச்சபையில் வைத்து நிச்சயமாகவே உருவாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் திருச்சபைக்கு வரும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசணும்னு எதிர்பார்ப்போடு வரணும். இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட நிச்சயமா ஒரு காரியத்தை குறித்து சொல்லணும், ஆண்டவர் இன்னைக்கு நிச்சயமாய் ஒரு காரியங்களை என்னோடு கூட பேசணும். அது ஜெப வேலையா இருக்கலாம், ஆயத்த ஜெப வேலையா இருக்கலாம், முடிவு ஜெப வேலையா இருக்கலாம், ஒரு சிறுவர் ஊழியமா இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர், அவர் நீங்க அழகா வாசித்த ஏசாயா 55ஆம் அதிகாரத்துல அவருடைய நினைவுகள் அவ்வளவு உயரமா இருக்கிறபடினால ஒரு செய்தி வேளையில மட்டும் ஆண்டவர் பேசுறது அல்ல, ஆண்டுடைய திருச்சபைக்கு வந்து எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கூட ஆண்டவர் இடைப்படுவார்.
அப்ப அப்படியே நின்றுகிட்டே இருப்போம். செய்தி நேரத்துல டபக்குன்னு உள்ள போய் உட்கார்ந்துருவோம். அதுக்கப்புறம் கம்யூனியனுக்கு மட்டும் நேரா உள்ள போயிருவோன்றது அல்ல. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் அவசியமானது. அந்த ஒவ்வொரு பகுதியிலும் கூட ஆண்டவர் திட்டமாக நம்மோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா ஆண்டவர் ஆராதனையில, அவருடைய திருச்சமூகத்துல, அவருடைய தேவாலயத்துல ஆண்டவர் இடைப்படுவார். அந்த எதிர்பார்ப்பு ஒரு தேவ பிள்ளைக்கு, அந்த வாஞ்சை ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியமா இருக்கிறது. இது வானத்தின் வாசலா இருக்கிறது. வானம் ஆண்டவருடைய சிங்காசனமா இருக்கிறது. வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அந்த சிங்காசனத்திற்கு கிட்டி சேருகிற அனுபவத்துல, ஒவ்வொரு நாளும் அவரை அறிகிற அனுபவத்துல ஒரு தேவ பிள்ளை கிட்டி சேர வேண்டுமானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இந்த ஆலயத்தில் உருவாக்கப்படுவதற்கு நம்மை முற்றுமுடிய ஆண்டவருக்கு நாம் திறந்து கொடுக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம பெயர் கிறிஸ்தவர்கள் அல்ல, பண்டிகை கிறிஸ்தவர்கள் அல்ல. அவங்களுக்கு அந்த கோயில் இருக்கு, எங்களுக்கு இந்த கோயில் இருக்கு. அவங்களுக்கு வெள்ளி செவ்வாய்க்கு போவாங்க, நான் ஞாயிற்றுக்கிழமை. அது அல்ல நமக்கு. நமக்கு ஆண்டவர் அவரை அறிகிற அறிவில உருவாக்கப்படும்படிக்கு ஆண்டவர் நல்ல திருச்சபையை, வானத்தின் வாசலாக அவருடைய வீடாகிய திருச்சபையை தந்து அந்த வீட்டுல வைத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்மை உருவாக்கி ஒவ்வொரு நாளும் படிப்படியாய் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இது வானத்தின் வாசலா இருக்கிறது. இது தேவனுடைய வீடு. இந்த தேவனுடைய வீடு தான் கர்த்தரை எனக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தரை இன்னுமாக கிட்டி சேர்க்கும்படிக்கு ஆண்டவர் இந்த உலகத்துல எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற ஒரு ஆதாரமா இருக்கிறது. இதை தேவ பிள்ளையாய் நான் விளங்கி கொண்டு என்னுடைய அனுபவம், எனக்கும் என்னுடைய திருச்சபைக்கும் என்னங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை போனா நான் கோயிலுக்கு போவேங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் போவேன். அப்படிப்பட்ட அனுபவமா இருக்கக்கூடாது. ஒரு உபவாச ஜெபம் சொல்லும் போது, ஒரு விழிப்பு ஜெபம் செல்லும் போதும், அது இந்த முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பாங்களே ஒரு 5 பேரு, அந்த அக்காமாருக்குள்ளது. நமக்கெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு இந்த வாரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிச்சுன்னா ஆமீன் சொன்னா அடுத்து இந்த வழியா லெப்ட் ரைட் எங்க போனாலும் சரி மறந்தும் கூட உள்ள வந்துடக்கூடாது என்பது அல்ல. திருச்சபை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஞாயிறு ஆராதனை அவசியம். இடை கூட்டங்கள்லயும் நீங்க கண்டிப்பா வரணும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜீசஸ்க்கு நன்றி அப்பா. நம்முடைய திருச்சபையில ரொம்ப உண்மை. ஆமீன் எதுக்கு போட்டு சொல்லணும், எதுக்கு போட்டு வம்பு, நம்ம வந்தா சொல்லுவோம். அப்படி அல்ல. ஆண்டவருடைய வாஞ்சையை பார்த்ததற்கான ஏதுக்களை ஏற்படுத்தி தருவார். தனிப்பட்ட விதத்துல நான் இடைக்கூட்டங்களுக்கு வர வாஞ்சிக்கிறேன், ஆனா எனக்கான சூழ்நிலை சரியில்லை. அதுக்கான சூழ்நிலைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம விருப்பத்தோடு கேட்கும் போது அதை ஆண்டவர் நமக்கு சாதகமாய் மாற்றி தருவார். ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. இடைக்கூட்டங்களுக்கெல்லாம் நான் வர ஆண்டவருடைய கரத்துல நான் உருவாக்கப்பட விரும்புகிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இப்படிப்பட்ட இடைக்கூட்டங்களுக்கெல்லாம் வர எனக்கு சூழ்நிலைகளை சாதகமா மாற்றி தாங்கப்பா. என்னுடைய வேலையோ தொழிலோ வியாபாரமோ படிப்போ அப்படிப்பட்ட இடைக்கூட்டங்களுக்கு வருவதற்கு சாதகமா கர்த்தர் மாற்றி தாங்க. என்னுடைய ஹெல்த் சரியானபடி அதற்கு சாதகமா கர்த்தர் மாற்றி தாங்க. என் குடும்பத்தின் சூழ்நிலைகளை, பொருளாதாரங்களை, வாகன வசதிகளை, ஒழுங்குகளை, என் சரீரத்தின் ஆரோக்கியத்தை அதற்கு ஏற்புடைய விதத்துல கர்த்தர் மாற்றித்தர நாங்கள் வேண்டுகிறோம். அன்பு தகப்பனீர் அப்படியே செய்து ஆண்டவரே உம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிட்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த இடைக்கூட்டங்களுக்கு வர ஆயத்தங்களை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். இது நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி தந்திருக்கிற வானத்தின் வாசல். சங்கீதம் 19:1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள் இந்த வானத்தின் வாசல் என்ன செய்தா, இந்த வானமானது அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளமா இருக்கிறது. சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. 4வது வசனம் வரைக்கும் தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்தலமாக வானங்கள் வெளிப்படுகிறது. அவ்வளவு மகிமையில பெரிய ஆண்டவர், அந்த பெரிய தேவனை வெளிப்படுத்தும்படிக்கு வானங்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வானங்கள்ன்றது அவ்வளவு உயரமான ஆண்டுடைய மகிமையை குறித்து, அவ்வளவு பெரிய தேவனுடைய மகிமையை குறித்து வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கிறது.
இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்கிட்ட எல்லாம் பேசும்போது எவ்வளவு பெருசா இருந்துச்சு, இவ்வளவு பெருசா இருந்துச்சு அப்படின்னு ஒன்று கேட்டீங்கன்னா, இவ்வளோ பெருசா இருக்கு. அவன் இவ்வளவே மொத்தமே அவன் இவ்வளவுதான் இருப்பான் அந்த பையன். ஆனா அவன் சொல்லும்போது இவ்வளோ பெருசா இருந்துச்சு, அவன் 2 கையை நீட்டுவான். அவன் 2 கைன்னா அவனுக்கு அதுதான் மேக்சிமம், அதுதான் அதிகபட்ச அளவு. அதை தாண்டி அவனுக்கு சொல்ல தெரியாது. அவ்வளோ பெருசா இருந்துச்சு. அதே போலதான் இந்த உலகத்து மனுஷங்களா, ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? வானம் வரைக்கும் பெரியவர். ஆண்டவர் வானத்துக்கும் அப்பாற்பட்ட பெரிய தேவன். நம்முடைய குட்டி கரங்கள்ல, குட்டி கண்கள்ல வானம் தான் பெருசா தெரியுது. நம்முடைய ஆண்டவர் வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத பெரிய தேவன். ஹல்லேலூயா. அதனால நமக்கு புரியுறபடி சங்கீதம் 19வது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது, வானம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்பதாக. நமக்கு புரியுறபடிக்கு தான் ஆண்டுடைய மகிமை, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத பெரிய தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. அந்த பெரிய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற அந்த வானத்தின் வாசலாக ஆண்டவர் ஆலயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்தின் மேல ஒரு தேவ பிள்ளைக்கு போதுமான புரிதல் வேண்டும். இந்த ஆலயத்தை குறித்த அந்த புரிதல் இருக்கு. வெறும் கட்டடம் கிடையாது, இது வெறும் கட்டடம் கிடையாது. இந்த எல்லைகள்ல ஆண்டவர் உலாவுகிறதாய், ஆண்டவர் இடைபடுகிற ஸ்தலமாய், ஆண்டவர் உருவாக்குகிற ஸ்தலமாய், ஆண்டவர் இந்த பூமியில ஆண்டுடைய பிள்ளைகளை உருவாக்கும்படிக்கு, மணவாட்டியை உருவாக்கும்படிக்கு ஆண்டவர் இந்த ஸ்தலத்தை தேவனுடைய ஆலயமாக, தேவனுடைய வீடாக தெரிந்து கொண்டு நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வேத பகுதிகளை வாசிக்கும் போது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். ஆண்டுடைய பிள்ளைகளாய் இந்த வானத்தின் வாசலா இருக்கக்கூடிய இந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்த சத்தியத்தை நாம அறியாமல் போறதுக்கு சத்துரு விரும்புகிறான். இந்த அறியாமை நம்ம விட்டு விலகும் போது நாம் 2 முக்கியமான காரியங்களை விளங்கி கொள்ள முடியும். இந்த அறியாமையாகிய இருள், யாக்கோபுக்கு அவன் அறியாதவனாக அந்த இடத்துல படுத்து கிடந்தா, அவனுக்கு அந்த அறியாமை விலகின பிறகு அவன் 2 காரியத்தை விளங்கி கொண்டான். முதலாவது காரியம், அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது. இது ஆங்கிலத்துல ஆசம் அப்படின்னு போட்டிருக்கு, AWESOME, ஆசம் அப்படின்னு போட்டிருக்குன்னா அற்புதமான, பயங்கரமான சொல்லுது இல்லையா, அற்புதமான காரியம். இந்த பயங்கரமான இந்த காரியம், இந்த ஸ்தலம் இவ்வளவு அற்புதமானதாக பயங்கரமானதாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பயங்கரமானவைகளை நடப்பிக்கிற ஒரு ஆண்டவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம், மோசேக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம், யாத்ராகமம் 34:10 பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நல்ல கவனிச்சு பாருங்க. உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கடந்த ஆண்டுகள்ல ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு வாக்குத்தத்தமாய் தந்த இந்த பகுதி, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இந்த திருச்சபை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இதை குறித்த வெளிப்பாடு, இந்த அறியாமை நீங்கி அதை குறித்த அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு வரும்போது இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது யாக்கோபு தெரிந்தது போல தேவ பிள்ளை நாம விளங்கி கொள்ளுவோம். இது ஏன் இவ்வளவு முக்கியமானது, ஏன் இவ்வளவு பயங்கரமானது, ஏன் இவ்வளவு அற்புதமானது, இவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிற தேவன் இங்கே இருக்கிறார். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி பயங்கரமானவைகளை, பிரமிப்பானவைகளை, அற்புதமானவைகளை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால இந்த எல்லைகள் அப்படிப்பட்ட பயங்கரமானவைகளாய் இருக்கிறது. இதை குறித்து ஒரு தேவ பிள்ளைக்கு நல்ல ஒரு புரிதல் வேண்டும். அதற்கு அந்த அறியாமை நமக்கு மாற வேண்டும். இதை நான் அறியாதிருந்தேன் என்பதாக யாக்கோபு சொல்லுகிறான். 2வது காரியம், இதை குறித்த அறியாமை நம்ம விட்டு விலகும் போது இந்த ஸ்தலத்துல இவ்வளவு பயங்கரமானவைகளை நடப்பிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்கிற புரிதல் நமக்கு உண்டாகும். 2வது முக்கியமான காரியம், இந்த அறியாமை விலகும் போது என்ன நடக்கும் பாருங்க.
17வது வசனம் மீண்டுமாக, அவன் பயந்து. அதுக்கு முன்னாடி அவனுக்கு பயம் இல்ல, இந்த இடத்தை குறித்த ஒரு பயம் இல்ல, இந்த இடத்துல இருக்கிற ஆண்டவரை குறித்த ஒரு பயம் இல்ல. அவன் அறியாமல் இருந்த நாட்கள்ல அல்லது அவன் அறியாதிருந்த எல்லைகள்ல, இது ஏதோ வெளியில வனாந்திரத்துல படுத்திருக்கிறேன், ஒரு கல்லை வச்சு படுத்திருக்கிறேன் என்பது போல இந்த எல்லைகள் கிடையாது. இந்த எல்லைகள்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியம். ஆண்டவர் அப்படியே திருச்சபையில கர்த்தருக்கு பயப்படுதலை ஆண்டவர் நாம் கற்றுக்கொள்ளும்படிக்கு விரும்புகிறார். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஆதியாகமம் 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். ஆண்டவருக்கு சொல்லப்படுகிற ஒரு பகுதி, ஒரு நாமம், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஒரு தேவ பிள்ளையாய் கர்த்தர் மேல நமக்கு பக்தி இருக்கணும், பயபக்தி அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா உலகத்தின் பார்வையில பார்க்கிறது போல சாமி கண்ணை நோண்டிரும், சாமி குத்திருன்ற பயம் அல்ல. அது தேவனை விட்டு பிரிக்கிற காரியம். இந்த பயபக்தி என்பது என் தேவனை நான் இன்னும் எப்படி பிரியப்படுத்துறது, ஏதாவது காரியத்துல நான் தேவனை துக்கப்படுத்தி விடுவேனோ, இந்த பாவம் எனக்குள்ள வந்து என்னையும் என் தேவனை பிரித்து விடுமோ என்பதை ஒரு தேவ பிள்ளை விழிப்பாய் இருந்து எல்லா விதத்திலும் நான் தேவனுக்கு பிரியமானவளாக வாழ வேண்டும் என்கிறதான ஒரு பயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. திருச்சபையில கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல அவருக்கு பயப்படுகிற பயம் உகந்த வாசனையா இருக்கும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அது ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம். யாக்கோபு அந்த ஸ்தலத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொண்டான். அல்லேலூயா. யாத்ராமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் நன்மையை குறித்து நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. யாத்ராமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நல்ல கவனமா பாருங்க, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்திருந்தார். கர்த்தரை குறித்த பயம், தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த இடத்துல பாவம் எனக்குள்ள வராமல் இருக்கும்படிக்கு தேவ பிள்ளைக்கு எப்போதும் கர்த்தரை குறித்த பயம் இருக்க வேண்டியது அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லா இடத்திலிருந்தும் என்னை கண்ணோக்குகிற, என் இருதயங்களின் நினைவுகளை ஆராய்ந்து அறிகிற ஒரு நல்ல ஆண்டவர் எப்போது என் கூட இருக்கிறான்ற நினைப்பு ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. திருச்சபைகள்ல இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு பெரிய பிரச்சனைக்கு எடுத்த காரியம் என்னன்னா, நம்ம சர்ச்சைக்கு வருவாங்க குட்டி பிள்ளைகளா, இங்கதான் ஆண்டவருக்கு சமூகத்துல ஆண்டவருக்கு மகிமையா அந்த பிள்ளைய கையில வாங்கி பிரதிஷ்டை பண்ணிருப்பாங்க. பிள்ளை வளரும், சண்டே கிளாஸ்ல சூப்பர் அழகா பிரைஸ் வாங்கும், வசனம் சொல்லும், மனப்பாட வசனம் சொல்லும், அழகா இருக்கும் பிள்ளை, நல்லா படிக்கும், நல்ல ஆண்டவருக்கு அடுத்த பயபக்தியில வளரும். அது 10th முடிக்கும், நல்ல மார்க் எடுக்கும், +1 +2 முடிக்கும், நல்ல மார்க் எடுக்கும், ஆண்டவருக்கு சாட்சியா இங்க வந்து பாடல், ஆராதனை, தாளந்து, சண்டே கிளாஸ் ஊழியம், அது இதுன்னு இருக்கும். இங்க இருந்து கொஞ்சம் அவங்களுடைய படிப்பு நிமித்தம், வேலை நிமித்தம் வெளி மாநிலங்கள்ல, மாவட்டங்கள்ல, பட்டணங்களுக்கு போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு என்னன்னா, என் ஆண்டவர் ஒரு எல்லைச்சாமி மாதிரி, நாங்குநேரி எல்லையை தாண்டா என் ஆண்டவருக்கு தெரியாது என்கிற ஒரு புரிதல். அங்க போன உடனே லேசா வால் எட்டி பார்க்கும், அங்க போனா யாருக்கும் தெரியாது நான் அந்த ஊர்ல இருக்கிறேன், இந்த ஊர்ல இருக்கிறேன் என்பதாக ஒரு தேவனை சகலத்தையும் ஊடுருவி பார்க்கிற கண்களை கொண்ட, இருதயத்து நினைவுகளை, யோசனைகளை வகையறுக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற அந்த பயபக்தி, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குமானா உலகத்துல எங்க இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க, இங்க எனக்கு தெரிஞ்ச ஊர் இருக்குது, இங்க தெரிஞ்சவங்க வீடு இருக்குது, இந்த இடத்துல இல்ல, எல்லா இடத்திலும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள் இருக்கிறத ஒரு தேவ பிள்ளை விளங்கி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குமானால், அன்றைக்கு யோசேப்பு எப்படி தீவிரமாய் ஓடி போனானோ, பாவத்தை வெறுத்து பாவத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும்படிக்கு, அப்படிப்பட்ட யோசேப்புடைய அந்த தீவிரத்தை ஆண்டவர் நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஹல்லேலூயா. இந்த வீட்டுல என்ன தவிர வேற யாருமே கிடையாதுன்னு அந்த ஸ்திரீ சொல்லும் போது யோசேப்புக்கு தெரிகிற தெளிவு, எப்பா எல்லா இடத்திலிருந்து பார்க்கிற அந்த தேவனுடைய கண்களுக்கு மறைவான எங்க போக முடியும்? 139 சங்கீதம், உம்முடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? இந்த புரிதலோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குமானால், அவர்கள் பாவத்திற்கு விலகி தங்களை காத்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையாய் அன்றைக்கு அந்த யாக்கோபுக்கு அறியாதிருந்த அந்த அறியாமை நீங்கி போன போது அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தை கற்றுக்கொண்டான். பயங்கரமானவைகளை நடப்பிக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற சத்தியத்தை அவன் கற்றுக்கொண்டான். இது தேவனுடைய வீடு என்கிற நிச்சயம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சங்கீதம் 103, 13, 17 வசனங்கள் நாம் அதிகமாய் கிருபையில பெருக வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தருகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 103, 13, 17 வசனங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறவராய் இறங்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை நமக்கு அதிகமாய் பெறுகிறதுல தேவன் மீது வைக்கிற அன்புல, ஆதி அன்புல தேவ பிள்ளை ஒருபோதும் குறைந்து போக கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு அடுத்த அன்புல வளர்ந்து பெருகணும். அவருக்கு பயப்படுகிற பயத்துல ஒரு தேவ பிள்ளை வளர்ந்து பெருகணும். ஆமென் சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. பழைய நாணயம் காயின்ஸ் இருக்கு இல்லைங்களா? காயின் இப்ப நிறைய நோட்டு தான் இருக்குது. 5 ரூபாய் 2 ரூபாய் காயின் இருக்குல்ல, அந்த காயின் செல்லணும்னா அந்த காயினை கொடுத்து அந்த நாணயத்தை கொடுத்து நீங்க ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த 2 பக்கமுமே தெளிவா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பக்கத்துல ஒண்ணுமே தெரியல, ஆனா இன்னொரு பக்கம் நல்ல தெளிவா இருக்குது. அந்த காயினை வாங்க மாட்டாங்க கடையில. உள்ளூர்ல இருக்கிற பெட்டி கடையில கூட வாங்க மாட்டாங்க. ஏப்பா இன்னொரு பக்கம் தெளிவா இல்ல. ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல, தேவன் மீது வைத்திருக்கிற அன்புல, இந்த 2 நாணயத்தின் 2 பக்கங்கள்ல ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் பயபக்திக்குரியவர். அவர் மீது அன்பின் நிமித்தம் என் தேவனை நான் ஏதாவது இடத்துல இந்த அன்பின் நிறைவு, என் தேவனை ஏதாவது விதத்துல நான் பாதிச்சிருவேனோ, என் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை நான் செய்திருவேனோன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் அந்த பயத்தோடு அந்த அன்புல வளர்ந்து பெருகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வீடு நமக்கு வாக்கு தத்தங்களை நிறைவாய் தருகிற தேவனுடைய வீடு. ஆதியாகமம் 28 அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். 28, 13 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும். ஆண்டவர் வாக்கு தத்தங்களை நிறைவாய் தருகிற இந்த எல்லைகள். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் இடைப்பட்டு உங்களுக்கு வாக்கு தத்தங்களை தந்து, அவருடைய நிச்சயமான வாக்கு தத்தங்களை தந்து உங்களை பலப்படுத்தி அவருடைய சித்தத்திற்கு நேராய் உருவாக்குகிற சிரம்தான் இந்த தேவனுடைய வீடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டுடைய ஒரு பெரிதான இரக்கம் பாருங்க. நம்ம ஒரு இடத்துல நிற்போம், ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் வேற ஒரு உயரத்தில் இருக்கும். நம்ம அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஆண்டவரே எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு கேட்கும்போது அவரு சொல்றதெல்லாம் பார்த்தா பெருசா இருக்கும்.
தேசங்களுக்கு ஒண்ணு ஆசீர்வாதமா வைப்பேன் பாரு. தேசங்களுக்கா? எங்க ஊர்லயே எவனும் மதிக்க மாட்டேங்கிறான். எங்க தெருவுல சொந்தக்காரன் மதிக்க மாட்டேங்க. ஆனா அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா தேசங்களை குறித்து பேசுவாரு, பலத்தவைகளை குறித்து பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னா அதை அவர் நிறைவேற்றித்தான் முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் போது அந்த சூழலை பார்க்க கூடாது, அந்த சூழலை ஆளுகை செய்கிற ஆண்டவரை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் ஒரு தேவ பிள்ளை விசுவாசிக்க வேண்டும். 28:15 மீண்டுமாக வாசிக்கலாமா? நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல காண்பதற்கு நமக்கு பொறுமை அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை ஆயத்தம் பண்ணி தான் நம்ம கிட்ட கொடுப்பார். அத ஆயத்தங்கள் எல்லாம் செய்துதான் நம்ம கிட்ட கொடுப்பாரு. அந்த ஆயத்தம் பண்ண அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு பொறுமை அவசியமா இருக்கிறது. விசுவாசம் என்பதை குறித்த காரியத்தை சொல்லும் போது ரொம்ப எதிர்பார்ப்போடு ஒரு நன்மையை நாம் நோக்கி கொண்டிருப்பது. எனக்கு இந்த காரியம் கண்டிப்பா ஆண்டவர் தருவாரு, சீக்கிரமா வந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய காரியம் தான் விசுவாசம் என்பது. வந்தா தோத்துறோம், வரலனாலும் தோத்துறோன்றது விசுவாசம் கிடையாது. ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து எனக்கு சொல்லியிருக்கிறாரு, அவர் நிச்சயமா செய்வார்னு சொல்லி அதற்கு எதிர்பார்த்து காத்திருப்பது. இப்போ ஹோட்டலுக்கு போறீங்க, நீங்க சொல்லும் போது அந்த ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஃபுல்லா உங்களுக்கு நீங்க என்னென்ன ஆர்டர் பண்றீங்களோ அதெல்லாம் ஆர்டர் எடுத்துட்டு போயிட்டாங்க. உள்ள அந்த செஃப் எழுதிட்டு போனார் இல்லையா, அந்த ஆள் வெயிட்டர் அதை வாங்கிட்டு எழுதிட்டு உள்ள போயிட்டாரு. உள்ள போயிட்டு அடுத்து அந்த கிச்சன் கதவு திறக்கும் போது என்ன வரும்? ஆர்டர் வாங்கிட்டு உள்ள போனாருன்னா உள்ள போய் தூங்க போறாரு. கதவை திறந்தாருன்னா நீங்க என்னென்ன ஆர்டர் பண்ணி கேட்டிருக்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு வரும். இப்ப அந்த இடத்துல ஹோட்டல்ல போய் உட்கார்ந்துட்டு அடுத்து எப்போ கதவு திறக்கும், நான் எதிர்பார்க்கிற என்னுடைய காரியங்கள் கிடைக்கும் எதிர்பார்ப்போம் தெரியுமா? ஹோட்டலுக்கு எல்லாம் போனதே கிடையாதா? பார்க்காத மாதிரி ஹோட்டலே பார்க்காத மாதிரி சொல்றீங்க. அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு நான் கேட்டிருக்கிற காரியம் நிச்சயமாகவே கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து இருப்போம்ல, அதைத்தான் விசுவாசம் என்பதாக தேவ பண்டிதர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட நிச்சயத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வாக்கு தத்தங்களின் மேல விசுவாசமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார், இந்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். நான் அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபத்துல நிலைத்திருக்கணும். அப்ப விசுவாசத்துல சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஜெபத்துல சோர்ந்து போக கூடாது என்பதாக ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் தொடர்ந்து விசுவாசத்துல நிலைக்கும் போது சோர்வு நம்மை மேற்கொள்ளும். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறபடினால நான் சோர்ந்து போவது கிடையாது. என் ஆண்டவர் வாக்கு பண்ணின காரியத்தை அவருடைய கரத்தினால நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்பதாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. அவருக்குள் ஆமென் என்றும். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கடைசியாய் ஒரு பகுதி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20-22வது வசனங்கள். நம்ம பார்த்திருக்கிறபடி தேவனுடைய வீடு வானத்தின் வாசலா இருக்கிறது. நம்முடைய அறியாமையை நீக்கி நம்மை உருவாக்குகிற இடமாக இருக்கிறது. அந்த அறியாமை நமக்கு நீங்கும் போது பயங்கரமானவைகளை நடப்பிக்கிற ஒரு தேவன் இருக்கிறத ஒரு தேவ பிள்ளை விளங்கி கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் தேவ சமூகத்துல கற்றுக்கொண்டு அதன் பலனாகிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியே வாக்கு தத்தங்கள் நமக்கு தரக்கூடிய ஸ்தலமாக ஆண்டவர் இந்த திருச்சபையை, தேவனுடைய வீட்டை வைத்திருக்கிறார்.
கடைசியாக 28ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். அப்போ தேவனுடைய வீடாகிய அந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது? பொருத்தனைகள், பலிகள் செலுத்தி கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற ஸ்தலம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கென்று கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தருக்கென்று கொடுத்து கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற ஸ்தலமாக இருக்கிறது. ஆண்டவர் அனுமதிக்கும் போது இந்த கர்த்தருக்கு எடுத்த காரியத்துல உற்சாகமாய் ஒரு தேவ பிள்ளை ஏன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் என்பதை குறித்து வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவர் அனுமதிக்கும் போது நல்ல விவரமா பார்க்கலாம். இப்போ ஆண்டவருடைய வீடு, தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் எப்படிப்பட்டது? பெத்தேல். இது வானத்தின் வாசலாக ஒரு தேவ பிள்ளையுடைய ஆவிக்குரிய அனுபவத்துல வளர்ந்து பெருகக்கூடிய, அவர்களை உருவாக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு கற்றுத்தருகிற ஸ்தலமாக இருக்கிறது. நம்மோடு இருக்கிற அந்த பெரிய தேவன் செய்கிற பயங்கரமானவைகளை விளங்கி கொள்ளும்படிக்கும், அந்த பயங்கரமானவைகளை செய்கிற தேவன் என்னோடு தான் இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிற ஸ்தலமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மை சந்தித்து நம்மோடு கூட வாக்கு தத்தங்களை தந்து, அந்த வாக்கு தத்தங்களை ஏற்ற காலத்துல நிறைவேற்றி நம்மை சந்தோஷிப்பிக்கிற ஸ்தலமாக இருக்கிறது. இந்த எல்லைகள் தான் நாம் பொருத்தனைகள், பலிகள் செலுத்தி ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிற ஸ்தலமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு காணிக்கைகள் கொடுத்தது என்பது நீங்க கொடுத்த உடனே ஆண்டவர் அப்பாடா எங்க என்ன வராம போயிருமோ நினைச்சேன்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் அல்ல. நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கும் போது இந்த என்னுடைய பங்கின் ஒரு சிறு பகுதியை நாங்க கொடுக்கிறோம். ஏதோ ஒரு பகுதியா இருக்கலாம், ஏதோ ஒரு சின்ன பகுதியா இருக்கலாம். அந்த பகுதியை ஆண்டவருக்கு கொடுப்பதின் வழியாக நீங்க ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறீங்க. ஆண்டவரே, நான் கொடுத்திருக்கிற இந்த பகுதி மட்டுமல்ல, எனக்கு நீர் தந்திருக்கிற எல்லாமே உம்முடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டது என்கிற நிச்சயத்தை ஆண்டவருக்கு வெளிப்படுத்துறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வழி அருகே விதைக்கிற பாவத்தை ஒரு தேவ பிள்ளை செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வழி அருகே அப்படி போற வழியெல்லாம் விதைச்சிட்டு போறது செய்யக்கூடாது. நீர் வளம் பொருந்திய இடங்களை பார்த்து தேவ பிள்ளை விதைக்கணும். திருச்சபையில கொண்டு வந்து கர்த்தருக்கென்று நாம் கொடுத்து ஆராதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வீட்டுல குட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அந்த குட்டி பிள்ளைகளுக்கு நிறைய பொருள், நிறைய தின்பண்டங்கள், நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரீங்க, நிறைய முட்டாய் சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வரீங்க. ஒரு பாக்கெட் நிறைய சாக்லேட்டை பிள்ளைக்கு கொடுத்துட்டீங்க. அந்த பிள்ளை சாக்லேட் பாக்கெட்டை பிரிச்சு ஒன்னொன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நீங்க அப்படி பக்கத்துல போய் இலைய ஒண்ணு தருவியா அப்படின்னு சொல்லி கை நீட்டி கேட்கும் போது போ அப்படின்னு அந்த பிள்ளை மூஞ்சி திருப்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாக்கெட்டு இன்னும் நிறைய பாக்கெட்டு வச்சு அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பெரிய பேக் நிறைய கொடுத்துருக்கீங்க சாக்லேட்டு. ஒரு சாக்லேட்டு கை நீட்டு கேட்குறீங்க. அந்த பிள்ளை கொடுக்கணுன்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குமா, இருக்காதா? நம்மெல்லாம் எங்க கேட்கிறோம் பிள்ளைகள்ட்ட இருந்து? அப்படியா? இப்போ கேட்கிறோம்னா அந்த பிள்ளை கொடுக்கும் போது ஒரு பெற்றோராகிய தகப்பனாய், ஒரு பெரிய தாயாக, ஒரு பெரியவங்களா நமக்கு ஒரு சந்தோஷம். எப்ப எனக்கு வேண்டாம் நீனே வச்சுக்கோ. அந்த ஒரு காரியம் கொடுக்கும் போது ஒரு தகப்பனாய், பெற்றோராய் நம்முடைய இருதயம் மகிழும். இது இந்த பிள்ளை கொடுக்கிற ஒரு சாக்லேட்னால நம்ம நிறைக்க முடியாது, நம்மை நிறைய பண்ண முடியாது, அல்லது நம்மை திருப்தியாக்க முடியாது. ஆனா இந்த பிள்ளைக்குள்ள எனக்கு கொடுக்கணுன்ற இருதயம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன யோசனைன்னா, கர்த்தருக்கு கொடுத்தல் அப்படின்னு சொல்றது என்ன, கர்த்தர் கை நீட்டி இப்படி வச்சிட்டு இருக்கிற மாதிரி இவங்க போய் அப்படி கை கொடுக்கிற மாதிரி இல்ல. கர்த்தருக்கு படைக்கத்தான் முடியும். என்னுடைய புரிதல், என்னுடைய விசுவாசம், நான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவரே இதை ஏற்றுக்கொள்ளும், இதை அங்கீகரியும்னு நான் படைக்கத்தான் முடியுமே அல்லாம அவ்வளவு பெரிய தேவனை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய என்னை உண்டாக்கின என் நாசியின் சுவாசத்தை தம்முடைய கரங்களில் வைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நான் என்னங்க கொடுக்க முடியும்? வானம் பூமியும் அவருடையது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, என்னுடைய அக்னாலஜ்மெண்ட். ஆண்டவரே, நானும் எனக்குரியவைகள் எல்லாம் உமக்குரியது என்பதை நான் வெளிப்படுத்தும்படிக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப அது எப்படிப்பட்ட மேன்மையான பங்கா இருக்க வேண்டும் என்பதை தேவ பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளணும். இப்படிப்பட்ட இடம்தான் அது தேவனுடைய வீடு. அந்த தேவனுடைய வீட்டுல நாட்டப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறபடினால நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வீட்டின் நன்மையினால சங்கீதம் 36:8 சொல்லப்படுகிறபடி, சங்கீதம் 65:4 சொல்லப்படுகிறபடி இந்த தேவனுடைய வீடு உங்களை நிச்சயமாக திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? 36:8 சங்கீதம், அப்புறம் 65:4. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். 65:4. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். உங்க வீட்டின் நன்மையினால ஆண்டுடைய பிள்ளைகள் திருப்தி ஆவார்கள். ஆண்டவர் அவருடைய வீட்டிற்கு வந்திருக்கிற எல்லாரையும் திருப்தியாக்கித்தான் அனுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஏசாயால வாசிக்கிறபடி 56:7 வாசிக்கிறபடி இது ஆண்டவர் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாக தந்திருக்கிறார். ஜெப வீட்டுல ஆண்டவர் அவர்கள் ஒவ்வொருவரையும் மகிழ பண்ணுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட முடிந்தீங்கன்னா, ஆண்டவரே இந்த ஆலயத்தின் நன்மையை குறித்து ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை தந்திருக்கிறீங்கப்பா. இது வானத்தின் வாசலாக. கண்களை மூடி முழங்கால் படியிட முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே இந்த ஆலயத்தின் மேன்மையை நான் விளங்கி கொண்டு ஆண்டவரே ஆலயத்துல நான் எல்லா விதத்திலும் முக்கியமான தூணாக, நாட்டப்பட்ட தூணாக நான் இருக்கணும்ப்பா. ஆலயத்துல முறுமுறுத்துக்கிட்டு அதை சொல்லி இதை சொல்லி அப்படிலாம் நான் இருக்க கூடாதப்பா. இது உங்க ஆலயம் என்பதை விளங்கி கொண்டவளாய் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய், உங்க சரீர பலவீனம் இருக்குமானால் முழங்கால் படியிட வேண்டாம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி உங்களால முடியுமானால் ஒரே ஒரு நிமிஷம் இந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வசனத்திற்கு உங்களை உட்படுத்தினவர்களாய், ஆண்டவரே இது தேவனுடைய வீடு, எங்களை உருவாக்குகிற இடம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ஒரு ஆதாரமாக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை நான் கற்றுக்கொள்ளுகிற ஸ்தலமா இருக்கிறது. நீர் பயங்கரமானவைகளை செய்கிற தேவனாக இந்த எல்லைகள்ல உலாவுகிற நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிற ஸ்தலமாக இருக்கிறது. ஆண்டவரே நீர் என்னை சந்திக்கிற ஸ்தலமாக, என்னோடு இடைபடுகிற ஸ்தலமாக, எனக்கு வாக்கு தத்தங்களை தந்து ஏற்ற காலத்துல என்னை நிறைவேற்றி மகிழ பண்ணுகிற தேவனா இருக்கிற இந்த இடம்பா. நீர் உலாவுகிற இந்த ஸ்தலத்திற்காக, இந்த ஸ்தலத்துல வந்து நான் பொருத்தனைகளை, பலிகளை, காணிக்கைகளை செய்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தாங்கப்பா. எனக்கு கிருபை தாங்க. இந்த தேவனுடைய வீடு நம்மை திருப்தியாக்கி அனுப்புகிற இடம். இந்த தேவனுடைய வீட்டை குறித்து ஒரு தேவ பிள்ளை நல்ல விழிப்பா இருக்கணும், நல்ல கவனமா இருக்கணும். ஆலயத்துல கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள்னு சொல்லும் போது நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்லுகிற சங்கீதக்காரனுடைய அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது அவசியம். ஆலயத்திற்கு அடுத்த காரியத்துல தேவ பிள்ளைகளாய் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. இன்னுமாக அப்படி வீட்டுல நாட்டப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டியது அவசியம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஜீசஸ் உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த தேவனுடைய வீடா இருக்கிறபடினால இந்த வீட்டுல கர்த்தர் என்னையும் தெரிந்து கொண்டு என்னையும் முன்குறித்து வைத்திருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். மனதார இந்த எல்லைகளுக்காக, இந்த திருச்சபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்கள் ஏறிடுங்க. பார்க்கலாம், சத்தம் எழும்பட்டும், உங்க சத்தம் எழும்பட்டுமே. தகப்பனே, இந்த திருச்சபைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். இங்க திருச்சபையில கர்த்தர் ஏற்படுத்தி தந்திருக்கிற உத்தரவாதம் உள்ள மேய்ப்பருக்காக, அன்பான ஐயாவுக்காக மனதார நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த திருச்சபை என்னை உருவாக்கி இருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல ஒவ்வொரு நாளும் என்னை உருவாக்கி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பயங்கரமானவைகளை செய்கிற பெரிய ஆண்டவர் உலாவுகிற ஸ்தலம் என்கிற நிச்சயத்தை எனக்கு கற்றுத் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க தந்திருக்கிற இந்த தேவனுடைய ஆலயமாகிய வீட்டுல எனக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றுக்காய் ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்துல அவைகள் எல்லாம் நிறைவேற்றி மகிழ்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னுமாக சபைக்கு கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்கிறதுல வளரணுமே. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளினால நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தணுமே அப்பா. எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக, எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய வீட்டின் நன்மை
ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி நடத்துவதாக. வீட்டின் நன்மையில உம்முடைய பிள்ளைகள் திருப்தியாய் இருப்பார்களாக. தேவையோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை எங்கள் நல்ல ஆண்டவர் நிறைவாக்கி அனுப்புவீராக. ஆண்டவரே, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து அனுப்புவீராக. மனதார வாழ்த்துகிறோம். அன்பின் தேவனின் அப்படியே செய்து ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ள ஆண்டவரே ஆராதனையின் பகுதிகளை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம்.